ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தாவேகா கட்சியினுடைய செங்கோட்டையன் அவர்கள் இவர் ரீசெண்டாக 2 பேருக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஒன்று யார் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்கள், இன்னொருத்தர் யார் அப்படின்னா பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். இவங்க 2 பேருக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் விஜய் மேலே வச்ச விமர்சனத்துக்கு பார்த்தோன்னா பதிலடி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் விஜயாவில் விமர்சிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே தோல்வி பயம் தான் அப்படின்றத வேற எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதை கேட்கும் போது ஆமா இல்லை கரெக்டு தான் அப்படின்னு மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயத்தில் 2 பேருமே பார்த்தோன்னா விமர்சிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும், எடப்பாடி அவர்கள் இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த வாக்குறுதிகள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு மொத்தமாக பார்த்தோன்னா வெளியிடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி பார்த்தோன்னா யோசிச்சு வெளியிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், விஜய் அவர்கள் விட பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது யோசிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்போ தாவைக்காம பார்த்தோன்னா அதுக்குண்டான வேலைகள் இறங்கியிருக்காங்க. மக்கள்கிட்டயே நேரடியாக போய் என்னென்ன தேவை, என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள்கிட்டயே பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து கலந்து பேசுறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த குழு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதிலிருந்து தான் தேர்தல் வாக்குறுதிகளை டீம் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா அதை தொகுத்து வெளியிட போகிறாரு விஜய் அவர்கள். இது கூடிய விரைவில் நடக்க போது அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக ஆகட்டும் இல்லை அதிமுக ஆகட்டும், இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று வெளியிடு வரல, அந்த வாக்குறுதியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாக வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அதாவது இவங்க இத்தனை வருஷமா இதே உருட்டுற விஷயத்தை உருட்டிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். புதுசாக என்ன சொல்லியிருப்பாங்க, எடப்பாடி அவர் மட்டும் புதுசாக என்ன சொல்லிட்டாரு, ஸ்கூட்டிக்கு 5 லட்சம் பேருக்கு பார்த்தோன்னா மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா மகளிருக்கு 2000 ரூபாய், ஸ்டாலின் 1000 ரூபாய் தானே கொடுக்குறாரு, நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்ன விஷயத்த பல விஷயத்தை தான் பார்த்தோன்னா தொண்டியை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தரோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க தவிர வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. சரி, இந்த பக்கம் விஜய் அவர்கள், அவரும் தளபதி விஜய் அவர்கள் முழுசா ஓப்பனாக ஒத்துக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை தான் வந்து நான் திட்டங்களாக அறிவிப்பேன். செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லி அதை பொய் சொல்லி நம்ம வச்சு வாக்கு வாங்கி மக்களை ஏமாற்ற நான் விரும்பல அப்படின்றத அவரோட முதல் குறிக்கோளாக இருக்குது. அதனால செய்ய முடிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் வாக்குறுதிகளாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா தளபதி சொன்னது. அதை உடனே வந்து விஜய் எல்லாருக்கும் இலவசமாக கார் கொடுக்குறாரு, அதை எப்படி பார்த்தோன்னா சாத்தியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒருத்தராவது டிகிரி படிக்கிற ரேஞ்சுக்கு நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் சொல்லாரு. ஒரு சில வீட்டிலலாம் படிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்கள கூட பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரையாவது படிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா நான் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா செயல்பாடுகளை காட்டக்கூடிய நபர் தான். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே பல பேரை படிக்க வச்சிருக்காரு, பல பேருக்கு கல்வி உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அவர் பண்ணுவார், அது வேற விஷயம். இந்த மாதிரியான சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு. சரி, ஓகே, நீ அஃபீஷியலாக பார்த்தோன்னா என்ன மாதிரியான வாக்குறுதியை கொடுக்க போறாரு, எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்க போறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போறாரு அப்படின்னுக்காக தான் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக திமுக அதிமுக அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாளே உருட்டின விஷயத்தை பார்த்தோன்னா நம்பி தான் மக்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்துறாங்க, நம்ம சரியா பண்ணாமல் போயிட்டோம். இப்போ புதுசாக ஒருத்தர் வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதிகள் பின்னாடி தான் மக்கள் போவாங்க. அவர் எதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா முழுசாக வெளியிட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மாற்ற கருத்தே இல்லை. நான் காத்துட்டு இருக்கட்டும், நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ இவங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே விஷயத்தை விட்டுட்டி தான் பார்த்தோன்னா மறுபடியும் வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுத்து ஏமாத்துறாங்கன்றது மக்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அதில் மாற்றமே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த லேப்டாப் கொடுத்தது கூட இந்த கடைசி 5 வருஷத்தில் முடிச்சுட்டு பார்த்தோன்னா 5ஆவது வருஷத்துல கொடுக்குறாங்க ஓட்டுக்காக அப்படின்றது முதற்கொண்டு வாங்கினவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து உருட்டுதா அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இந்த சைடு இவங்க 2 பேரது எல்லாத்தையும் தாண்டி இவங்களோட கம்மியான வாக்குறுதிகள், இவங்களோட பார்த்தோன்னா செயல்படுத்த முடிஞ்ச மிக முக்கியமான வாக்குறுதிகளை தாவேக எப்படி கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் மக்கள் ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு தலைவனுக்கு வாக்கு செலுத்துது அப்படின்றதையும் தாண்டி முக்கியமாக அந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மிக முக்கியம். நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு, நம்ம துறை சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ண போறாரு, மக்களுக்கு அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகளை விஜய் கொண்டு வர போறாரு அப்படின்னு மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு தேர்தல் அறிக்கை உருவாயிட்டு இருக்கு. அதனால புதுசாக ஒருத்தர் தேர்தல் வாக்குறுதின்னு கொடுக்கும் போதும் அதுக்கு எதிர்பார்ப்புன்றது ஹைப்பில் வேற லெவல் இருக்கு. டெஃபினட்டாக வரும்போது நம்மளே எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் கூட அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை வருஷமா இவங்களாம் கொடுக்காத வாக்குறுதிகள் கூட அது கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எப்பவுமே வந்து நாங்கள் அந்த பொருளாதாரத்தில் உயர்த்திட்டோம், இங்கே வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு பேசுவாங்களே தவிர கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களோட அத்தியாவசிய பிரச்சனைகளை பெரிய அளவில் கண்டுக்க மாட்டாங்க. அதுல இருந்து தான் விஜயாவில் ஆரம்பிக்கணும்.
அது இருந்தால் பார்த்தோன்னா நம்மளும் கேட்டுக்கிறது. அதனால விஜய் அவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிக முக்கியமாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டெஃபினட்டாக இருக்கும், மாற்றம் இல்லை. அதனால இந்த மாதிரியான வாக்குறுதிகளை பார்த்துட்டு இவங்க பார்த்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம உருட்டலாம், நம்மளோட பழைய டெக்னிக் என்ன உருட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து எப்பவுமே டீசெண்டாக பேசுவார், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒரு சில டைம் பார்த்தோன்னா கொஞ்சம் பேசுவார்ல, அது இந்த இடத்துல இருந்திருக்கு. நேற்று தான் மரியாதையாக பேசியிருந்தோம் அவரை பற்றி. என்ன சொல்லார் அப்படின்னா, கூட இருக்கிறவங்களை வச்சு அல்லு சில்லுங்களெல்லாம் வச்சுட்டு பார்த்தோன்னா அவர் பேசினார் அப்படின்னா அது வந்து சரியாகாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கூட இருக்கிற அல்லு சில்லு அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? இது சினிமா டயலாக் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியல அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இந்த அல்லு சில்லு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசிட்டு இருக்காரு, உங்க தளபதி மட்டும் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க எப்போ பார்த்தோன்னா புதுசாக வந்திருக்கிற ஒரு நபரை வச்சு கேவலமாக ட்ரோல் பண்ணாங்களோ, இல்லை அப்படின்னா புதுசாக இத்தனை வருஷமா நம்ம கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்த அந்த மக்களே விஜய் பின்னாடி போகிறது தெரிஞ்சும் இத்தனை வருஷமா நம்மளுக்கு தானே வாக்கு செலுத்தியிருப்பாங்க, நம்மளுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் திட்டினாங்களோ, அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது விஜய் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இதுதான் ரியாலிட்டி. அதனால விஜய் பேசினார். இவங்களை மறுபடியும் பார்த்தோன்னா அதே தான் பேசுறாங்க. எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா நீங்கள் நல்லவங்க, இல்லை அப்படின்னா தற்கொலைங்க, அப்புறம் அல்ல சில்லு அப்படின்னு தான் பேசுவாங்க. அண்ணாமலை அவர்கள் அதையும் பேசியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் தான் டப்பா இன்ஜின் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள். விஜய் அவர்கள் பேசியிருந்தார்ல, டப்பா இன்ஜினு, ஒன்றுத்துக்கு ஆகாத இன்ஜினு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தார்ல, அது யாரு அப்படின்னு நம்ம கூட யோசிச்சுட்டு இருப்போம். திமுகவை சொல்றாரு, அதிமுகவை சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு தான் நம்ம நிறுத்திக்கிட்டோம். ஆனால் டப்பா இன்ஜின் யார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா கரெக்டாக அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்றாரு டப்பா இன்ஜின் பேசுறது, இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா நாங்களும் பார்த்தோன்னா வந்து எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் டப்பா இன்ஜின் அப்படிங்கிறது இவர் தான் சொல்றாரு அப்படிங்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அவர் பேசுனது திமுக அதிமுகன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் அதை நினச்சிட்டு இருக்கோம். அந்த பிஜேபின்றத அந்த மாதிரி ஒரு இன்ஜினாவே பார்க்கல. ஏன்னா அது இங்கே கிடையவே கிடையாது. அதனால நம்ம அதை பற்றி பெரிய அளவு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்களோட தலைமையில் இருக்கிற அதிமுக பேசியிருந்தார் விஜய் அவர்கள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த நாம் டம்மி கட்சி மாதிரி விஜய் எங்களை தான் பேசிட்டார் அப்படின்னு அவங்களும் ஸ்டிக்கர் குத்திக்கிட்டு விஜய் அவர்கள் எதுக்குறன்ற பேரில் பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்களா. அதே வேலையை இப்போ டப்பா இன்ஜின் அப்படின்னு சொன்னதே எங்களை தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே பார்த்தோன்னா ஒரு ஸ்டாம்ப் எடுத்து குத்திக்கிட்டு அவர் எங்களை தான் பேசியிருக்காரு அப்படின்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களை தான் சொன்னார் அப்படின்றது எந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா நாங்கள் சொல்லவே இல்லை, பேசவும் இல்லையே. இவங்களாம் வாண்டடாக வந்து அது எங்களை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எதுக்கு போட்டுக்கணுன்றது நம்மளுக்கு தெரியல. இது மூலமாக ஒரு பப்ளிசிட்டியா என்னன்றதே நம்மளுக்கு புரியல. அதை அவரை ஒத்துக்கிட்டார் அந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் கிட்ட என்ஜினே கிடையாது, அப்படியே இருந்தாலும் அதை ஓட்டுறதுக்கு பார்த்தோன்னா டிரைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு என்ஜினை பார்த்தோன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் டிரைவிங் சரியில்லை அப்படின்னு தூக்கிட்டு பார்த்தோன்னா நயினார் நாகேந்திரன் உள்ள இறக்கியிருக்காரு. அவரும் பார்த்தோன்னா இங்கேயோ கொண்டு போய் மோதிர மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே டிரைவர் சரியில்லை. ஃபர்ஸ்ட் நீங்களே பார்த்தோன்னா டிரைவர் வேலையை சரியாக பண்ணல. அதுக்குள்ள புதுசாக வந்த ஒரு நபரை பார்த்தோன்னா அவருக்கு டிரைவரே இல்லைன்றது. அவரே டிரைவர் தான், அவரே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விசில் சின்னம் வாங்கி இந்த அளவுக்கு பார்த்தோன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இன்னுமே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறது, வாக்குறுதிகள் அடி பண்ணுறது, தேர்தலுக்கு தயாராகிறவங்களாம் நடக்காத விஷயம். அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தோன்னா அந்த பிஜேபி அதிமுக இவங்கெல்லாம் நம்மளுக்கு போட்டியே கிடையாது தமிழ்நாட்டில், நம்மளுடைய திமுக தான் அப்படின்னு உங்களை ஒரு ஆளாவே மதிக்காமல் ஒதுக்கி விட்டுட்டு நேரடியாக பார்த்தோன்னா திமுக தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கட்டமைப்பும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் செட் பண்ணிட்டாரு. இப்போ பொதுமக்கள் எல்லாரும் கேட்கும்போது அடுத்தது திமுகவா தாவேகா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர லிஸ்ட்டில் அதிமுகவும் இல்லை பிஜேபியும் இல்லை. ஏன்னா அதிமுக எப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு அப்போவே அவங்க மக்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதிமுக தொண்டர்களே பல பேர் பார்த்தோன்னா திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க பிஜேபி கூட்டணி வச்சதுக்காக அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். தாவேகாவுக்கு வந்து சேர்ந்தவங்களையும் பார்த்துருந்தோம். நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதையும் பார்த்துருந்தோம். அந்த லெவலில் அதிமுக தொண்டர்களே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்காக. காரணம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, எந்த காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை எடப்பாடி அவர்கள் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி பல தொண்டர்கள் பார்த்தோன்னா வெளியே போயிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். அதனால தான் விஜய் அவர்கள் அதை பற்றி பேசல, அது மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கூட்டணி அறிவிச்சும் போதே பேசிட்டாரு. அதனால போட்டியே திமுகவுக்கும் தாவேக்கும் தான் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கிறது அவங்க நல்லா அப்படின்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்றது மக்கள் மத்தியிலும் பரப்பிட்டாரு. இது கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால அவர் கரெக்டாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சரியாக ட்ரைவ் பண்ணல அப்படின்ற காரணத்தினால நயினார் நாகேந்திரன் உள்ளே போட்டார். அவருக்கு எங்கே நிறுத்துறது, எங்கே பிரேக் போடுறது, எங்கே பார்த்தோன்னா ஓட்டுறது, எங்கே வளைக்கிறதுனே தெரியாமல் அவர் ஒரு நேர்கோட்டில் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலில் ஒரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதாவது கட்சி பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சது பிஜேபின்ற கட்சி. ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறமா பெரிய லெவலில் அதை பற்றி ஊடகங்கள் கூட பெரிய பேசுறது இல்லை, செய்திகளோடு பார்த்தோன்னா பெரிய நியூஸ் வர்றதில்லை. அந்த லெவல் தான் பார்த்துன்னு இருக்காரு நயினார் நாகேந்திரன். அதுக்கு பேசாமல் அண்ணாமலையாக இருந்திருந்தாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்திருக்குமே அப்படின்னு மாதிரி தான் அங்கே
பிஜேபியில் இருக்கிற தொண்டர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதனால டப்பா இன்ஜின் அப்படின்னு இவரை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கரெக்டாக அண்ணாமலை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஓகே. ஆமாம், கரெக்டு தான், அவர் புரிஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு நம்மளே பார்த்தோம்னா ஆமாப்பா அதிமுக திமுக மட்டும் இல்லை இவர் தான் சொல்லியிருக்காரு போல அப்படின்னு இந்த இடத்துல நம்மளா யோசிக்கிறோம். அவங்க எடுத்து கொடுத்து நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா நம்ம யோசிக்கவே இல்லை அதை பற்றி கூட. அந்த லெவலில் தான் இருக்குது அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச். அதுக்கப்புறமா அதிமுக எடப்பாடி சொல்லியிருந்தார்ல, விஜய்க்கு பார்த்தோம்னா நாட்டு நடப்பே தெரியல அப்படின்னு. நாட்டு நடப்பு என்னன்றத நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனெல்லாம் பார்த்தோன்னா நாட்டு நடப்பை பற்றி பேசுறது. துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அப்போ அப்படி சுட்டு இறந்தவங்களே பார்த்தோம்னா நான் நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் அப்படி பேசினார். அப்போ பேசினாரு, அது எந்த அளவுக்கு ட்ரோலாச்சு, எந்த அளவுக்கு பார்த்தோன்னா மக்கள் வச்சு கிழிச்சாங்க. அப்போ நீங்களாம் என்ன சிஎம் டிவியில் தான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க, என்ன பார்த்தோன்னா அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்படின்னு அப்பவே மக்கள் காரி துப்பிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் நாட்டு நடப்பே தெரியாம டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியல அப்படின்னு பேசுறத வேடிக்கையா இருக்கு. என்ன பண்றது, அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இத்தனை நாளா நாட்டு நடப்பு விஜய்க்கு தெரியலையா அப்படிங்கிறத பத்தி இவர் பேசவே இல்லையே. ஏன்னா கூட்டணி கூப்பிட்டு கிடந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டு பாருங்களேன், அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் பிஜேபிக்கு நாங்க கூட்டணி கூப்பிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு ஒரு இடத்துல. ஏன்னா பேசும்போது போற பகல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எங்க கூட கூட்டணிக்கு அவர் வரல அப்படின்னா அவர் வந்து நாங்க அசிங்கமா ஏதோ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க, தளபதி சொன்னா அந்த அழுத்தம்ன்றது வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா பார்த்தோன்னா அடிச்சுட்டு போயிருக்காரு. நாங்கள் விஜயாவில் கூட்டணி கூப்பிட்டோம், அவர் வரலன்றதுக்காக நாங்கள் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் பேசினாருன்னா நாங்கள் திருப்பி பேசுவோம் அப்படின்னு போகிற போக்கில் பார்த்தோன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டார். விஜய் கூட விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, விஜய் நான் வரலன்ட்டார். அதனால தான் அதிமுக பிஜேபி ரெண்டையும் போட்டு அடிச்சிருந்தாரு. இப்போ கூட பிஜேபி தான் பெருமையாக பேசியிருந்தார். உண்மையில சொல்ல போனால் தாவேகா மக்கள் சக்தி கூட ஒரு அணி, திமுக பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளோட ஒரு அணியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டையும் பேசிட்டு ஃபைனலாக என்ன சொல்லார் அப்படின்னா பிஜேபி தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னாரு. அதிமுக வந்து பிஜேபி தலைமையில் கூட்டணின்னு கூட சொல்லாம பிஜேபி தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவில் பிஜேபி தூக்கி பிடிச்சி தான் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அண்ணாமலை அவர்கள் அதுக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா விமர்சிக்கிறாருன்றதா நம்மளுக்கு காமெடியா இருக்கு. என்ன இதெல்லாம் சரி, ஓகே விடுங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த இடத்துல பிஜேபி கிட்ட எப்போ பார்த்தோன்னா அதிமுக வந்து காலில் விழுந்தாங்களோ அப்பவே வந்து அது ஒரு கட்சியாவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போற போக்கில். அதுதான் எதுவும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல விஷயம் தானே. ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா அவர் வந்து இந்த தேர்தல் பணியெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு வந்ததுக்காகவே பார்த்தோன்னா சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. தேர்தல் பணி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கும் அது மேலானம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்றது, அண்ணாமலை அவரோட நிலைமையே பார்த்தோன்னா இப்படி போயிட்டு இருக்கு. இது வேற பார்த்தோன்னா விஜயாவில் டப்பா இன்ஜின் எங்க தான் சொல்லிட்டாருன்னு வேற ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சரி, ரெண்டு பேருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. ரெண்டு பேருமே முழுக்க தோல்வி பயத்தில் தான் அதை பேசுறாங்க அப்படின்றத வேற எந்த மாற்றம் கிடையாது. இத்தனை வருஷமா ரெண்டு கட்சிகள் தான் மாத்தி ஆண்டுட்டு இருந்தாங்க. புதுசா ஒருத்தர் வரும்போது அவர் வந்து மற்ற இடங்கள்ல சரி அவங்க இருக்கிற இடங்கள்ல ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பயத்துல இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டு போயிருக்காரு. 2026 234 தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாரு, அதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லிட்டு போயிருந்தாருன்னு தான் சொல்லணும். இது இப்ப பல பேருக்கு பார்த்தோன்னா கோபத்துண்டு பண்ணியிருக்கு. இனி எப்படியெல்லாம் கதற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ மக்கள் புறக்கணிச்சிருக்கிற இந்த ரெண்டு கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.